அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க. இன்னைக்கு இந்த போரில் வந்து கம்ப்ரஸர் ஹவுஸ் போட்டிருக்காங்க. இறக்கி ஒரு 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் இறக்கும் போதே போய் ஸ்டக்காகி நின்றுச்சு. இப்போ இழுத்து பார்த்துருக்காங்க, மேலே வள்ளி சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற ஒரு இது என்ன ஊர்னா மார்க்கம்பட்டிங்க, திண்டுக்கல் மாவட்டம்னு நினைக்கிறேங்க. அப்புறம் யூடியூப்ல பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க. இது நாங்கள் ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிற வீடியோ அப்படியே கன்னியாக போட்டு வர பாருங்க. இது ஒன்று தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த வருஷம் இன்னொரு வருஷத்துக்கு தண்ணி ஓடாமல் இருக்குது. வண்டியெல்லாம் செட் பண்ணி நிறுத்தியாச்சுங்க. வேலையை ஆரம்பிக்கணும். கீழே வரைக்கும் ராடு எடுத்து இழுத்து பார்க்கணும். அவங்களே மேலே போட்டு இழுத்துட்டாங்க. தண்ணி ஓடி ஒரு 4-5 நாள் ஆயிருக்குதுங்க. அது வரைக்கும் தண்ணி நல்லா தான் ஓடிட்டு இருந்துருக்குது. வேறுங்க இந்த போரில் பூரா போல்டர்ஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி கலரை வந்துச்சுனாவே ஒரு ஓசு மோட்டர் ஏதாச்சும் இறக்கணும்னா ஏதோ 1-2 கல் விழுந்து பிடிச்சிக்குங்க. இந்த போர் ஓட்டும் போதே இந்த மாதிரி கலரை வந்துருக்குது. மண்ணு பிடியில் ஏற தெரியுதுங்க. பார்த்தா கல் தான் பிடிச்சிருக்க மாட்டிருக்குது. அந்த கிளாம் கழட்டிட்டுனா ஓசை அப்படியே கீழே விடுங்க பார்க்கலாம். லோடை பண்ணி நிறுத்தியிருக்கிறேங்க. லோடு தான் ஆகுது ஃபுல்லாக. அவைகளாம் கழட்டிடுங்க. கழட்டிட்டு போர் டம்மியுமே வெளியே எடுத்துருங்க. தட்டி கழட்டி விடணும். ஒன்று தட்டி விட மணிப்பா. தட்டு ரைட்டு. கரெக்டாக எடுத்துங்க. மேலே தூக்கி பிடிச்சிங்க. மேலே கொஞ்சம் ஏற சுருகிடும். போதும். மேலே எடுத்தோம்னா இவ்வளோ தூரம் தான் வருதுங்க. ஒரு 3-4 அடிக்கு அந்த ஓட்டு நெருங்க வருது. கீழே விட்டோம்னா கீழே போகணும். போலிங் கல்லுக்கு பிடிக்க மாட்டேது. ரொம்ப ஒரு அடி அப்புறம் இப்போ பைப் பிடிங்கிட்டு வந்துட்டுருக்குதுங்க. ராடும் பாதிக்கும் கீழே இறங்கலை. பாதியிலேயே அடைச்சி கிடக்குது. ஒரு 350 அடி ஆழத்துலேயே அடைச்சிருக்குது. ஓசு கீழே இருந்து வந்துருங்கன்னா உள்ள ஓசுக்குள்ளே விட்டு வேலை செஞ்சோம். முள்ள ஒரே கணக்கு எடுத்துட்டு போ. ஒரு 150 அடிக்கு எச்சா வந்துருக்குங்க. இப்போ பெரியத்தான் வந்துட்டுருக்குது ஓசு. தண்ணி ஆனால் ஊருப்பட்ட தண்ணி கிடக்குது. தண்ணி வந்தால் பூரா மண்ணை பூரா தள்ளி விட்டுருச்சு. கல் மண்ணை பூரா. யார் பாருங்க எடுத்துட்டு வந்து காட்டு கம்பியில் பூரா சிக்கி நட்டுருச்சு. சரி எடுத்துக்கண்ணா. எழுத்துக்க காப்பர் கம்பி போட்டு கட்டிருங்காட்டி பரவாயில்ல. நான் அந்த கல் வந்து பிடிக்கண்ணா. ரைட். கல் பண்ணுற ரகலை தான் அது. மெதுவாக போட்டு ஒரு கணக்காக போட்டு. பிடிக்குதா? சிக்குது பாரு. ஓசோடு வழி திருப்பி இல்லைண்ணா. அறுத்துட்டு திருப்பி விட்டு கேளுங்க. இன்னும் கொஞ்சம் உடக்க அறுத்துக்குங்க. மெதுவாக போட்டுண்ணா. கழுத்து ஒரு 12 லோடு பண்ணிக்கிட்டு வந்துருச்சு. ரைட், ஓகே. 12 அந்த எஃப்டிஎம் மட்டும் நிற்கும். இந்த புட்டுவால் ஏற்றிந்து இரும்பு நெப்பிள் அதுவும் சேர்த்து மேலே வந்துருச்சு. ஒவ்வொரு பொருளில் வராது. மண் ஒரு 5-6 அடிக்கு முடிச்சு அப்புறம் வராதுங்க. இது ஏதோ வந்துருச்சு. இது வந்து அந்த ஏரோஸ் பிடிக்கிட்டு வந்தது கட்டு போட்டதுங்காட்டி அப்புறம் ஏரோஸ்க்கு நம்பளத்துங்காட்டி ஏரோஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. என்ன ஏரோஸ்க்கும் வாட்டரோஸ்க்கும் ஒரு 10-15 அடி டிஃபரெண்ட்டு.
வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. ஓஸ் பூரா வெளியே எடுத்துட்டோம். அந்த ஃபுட்பால் மட்டும் மேலே வரலைங்க. கல் வந்து பெருசாக அடைச்சி கிடக்குது. கேமரா விட்டு பார்க்கும்போது பாதியிலேயே அடைச்சி நிற்கிதுங்க. அப்புறம் கீழேயுமே ஒரு இடத்துல எல்லாம் அடப்பாக இருக்குது. அதையெல்லாம் நீ போர் வண்டி விட்டு க்ளீன் பண்ணோன்னா இப்போதைக்கு அந்த ஓசை பூரா எல்லாம் வெளியே எடுத்தாச்சுங்க. திரும்ப அதை ப்ளஸிங் பண்ணி விட்டு அப்புறம் அந்த ஓசை எடுக்க முடியும். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் கொண்டு போங்க. இந்த போர்வெல்லாம் மோட்டர் பைப் பிடிச்சி எடுக்கிறது, கேமரா வச்சு பார்க்கறது, இல்லை அடைப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு கேஸ் பிடிக்கிறது, இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.